இல்லை ஏற்றுக்க மாட்டேன். வரி விலக்கு என்றது முதல் காரணமாகவோ இல்லை மூல காரணமாகவோ இருக்காது முதலீட்டுக்கு. எங்கே சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது, எங்கே மனித வளம் நல்லா இருக்குது, எங்கே அரசாங்கத்தினுடைய மனப்பான்மை நல்லா இருக்குது, எங்கே டேட்டா கேபிள் இருக்குது, எங்கே ஆக்சஸ் டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் போர்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் முக்கியம். எங்கே ஏற்கனவே நல்ல அனுபவம் பெற்ற ஒரு தோழமை நிர்வாகங்கள் இருக்காங்க, இதெல்லாம் முதலீட்டுக்கு முக்கியம். அதனால் வரி விலக்கு கொடுத்து தான் முதலீட்டை ஈர்க்கணும் என்றது தவறான கருத்து. இன்னும் கூறப்போனால் நான் அவங்க சொல்லுவேன், இருக்கிறதே இன்றைக்கு பாதிப்பு, இன்றைக்கு நிர்வாகங்களுக்கோ அதாவது குளோபல் கார்பரேட்ஸுக்கோ இல்லை உதாரணத்துக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கோ இல்லை போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கோ இதெல்லாம் இருக்கிறதே பெரிய பாதிப்பு. வரியோ வரி விலக்கோ இல்லை, லேண்ட் பேங்க் கிடையாது. we have not managed our land resources properly. ஒரு 5000 ஏக்கரோ 3000 ஏக்கரோ ஒரு இடத்துல கொடுத்தா தான் ஒரு ஏர்போர்ட்டை கட்ட முடியும்னா அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியும், இல்லை ஏற்கனவே இருக்கா, இல்லை சூட்டபிள் கண்டிஷனா, இந்த டேட்டா பேஸு தகவல்லாம் நமக்கு இல்லை. சிறப்பு சார், கடந்த 15 ஆண்டுகளாகவே டிரான்ஸ்போர்ட்ல வரி உயர்த்தப்படலை அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. வரக்கூடிய பட்ஜெட் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், இபி, சொத்து வரி உள்ளிட்ட உயர்வு எதிர்பார்க்கலாமா சார்? நான் திருப்பி சொல்றேன் சார், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வெறும் 6 மாதத்துக்கான பட்ஜெட், இது திருத்தப்படுற பட்ஜெட். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சிஸ்டம்ஸ், லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லேண்ட் பேங்க்ஸ், இதெல்லாம் திருத்துறது எனக்கு முக்கியம். நீங்கள் சொல்றது உண்மை, பல இடத்தில் திருத்த வேண்டிய தேவை. அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த சூழ்நிலையை முதலமைச்சரிடம் விவாதித்து ஏற்ப செய்வார்கள். ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லா வரையும் ஒரே மாதிரி சொல்கிறேன். நான் ஏற்கனவே நீண்ட விளக்கம் கொடுத்துருக்கேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு வாட்டர். இப்போ வெஹிக்கிள் எடுப்போம். வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க? ஏழை மக்களை கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்தங்கிட்டவங்க அது எத்தனை சதவீதம் இருப்பாங்க வெஹிக்கிள். ஆனால் வரி ஏற்றினா உறுதியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ அரசாங்கம் முடிவு எடுக்கணும், யாருக்காக நம்ம நடத்துகிறோம். விதவைக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் முதியோருக்கும் நம்ம கொடுக்குற ஓய்வூதியம் மாதத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா. அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை 1 கோடி ரூபா கார் வாங்குறவங்களுக்கு இன்னொரு 2 லட்ச ரூபா குறைக்கணுமா, அதெல்லாம் யோசிக்கணும். Your party came to power making 3 important promises. One is cutting fuel price, subsidized LPG, and monthly 11,000 rupees for women. Going by your argument that in the pandemic when people have lost their livelihood and income, you think this should be a first priority to implement that. Why are you delaying that? Secondly, wait. Neither I nor you have the capacity to determine what election promises brought us to power. Neither am I God nor are you God. We gave 100 or 200 promises. Which 3 of them got us to power, even I don't know. So I will certainly not accept that you know. After that I will explain. After that I will explain that if we say that these are promises that we gave, I completely agree that these are promises we have to honor. I will tell you the exact words I used in the cabinet meeting around the reduction of petrol and diesel tax. ரெண்டு கேள்வி நட்டேன். நம்மளுடைய வரி குறைஞ்சிக்கொண்டே போகுது. You read the report, you see how much it is. And in the last year and including in the last 3 months after the February announcement of the Prime Minister, our share from petrol has kept on dropping because they moved money from excise to cess. So what signal are we sending if we say ஒரு லிட்டருக்கு இப்போ நம்ம 20 ரூபா எடுத்துக்கிட்டோம், அவங்க 40 ரூபா எடுத்துக்கிட்டோம், 35 ரூபா எடுத்துக்கிட்டோம், நம்ம குறைச்சா நம்ம இன்னும் 15 எடுப்போம், அவன் இன்னும் 32 எடுப்பாங்க. இது என்ன ஓரளவு மேலே நான் முக்கியமாக கேட்டேன். என்னை உதாரணமாக வைத்து என் சகோதரர் பக்கத்தில் 5 வருஷம் வந்தாங்க அண்ணன் நேரு அமைச்சரை உதாரணமாக கேட்டு நான் கேட்பேன். அரசாங்கம் பெட்ரோலில் 5 ரூபா வரி குறைக்கும், டீசலில் 4 ரூபா வரி குறைக்கும் செய்தால் அது தியாகராஜனுக்கும் அண்ணன் நேருக்கும் எந்த வகையில் நியாயம்?
அப்படி எங்களுக்கு கொடுக்கறதுனால் அரசாங்கத்துடைய மொத்த இழப்பு 10,000 கோடியில் இருக்குது. பணக்காரர்களுக்கு அது 2,000-3,000 கோடி போனால் அந்த 2,000-3,000 கோடியை குறைக்காமல் அதற்கு பதிலாக இன்னும் பல முதியோருக்கு பென்ஷன் கொடுக்குறதா நியாயமா இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் நான் வந்து கேபினட்லேயே கேட்டிருக்கேன், முதலமைச்சருக்கு தெளிவாக புரியுது. அதனால் திருப்பி சொல்கிறேன், எப்போ எங்களுக்கு தகவல் இருக்கோ என்னுடைய பர்சனல் என்னுடைய இலக்கு முதலமைச்சர் எனக்கு கொடுக்குற சலுகையில் எந்த அளவுக்கு சரியான நபருக்கு போய் சேரணுமோ சரியில்லாத நபருக்கு போகக்கூடாது. அதுவும் பெரிய தவறு. உதாரணம் சொல்றேன், ஈபியில் 100 யூனிட் ஃப்ரீ கொடுப்போம். எங்கேயாவது செக் பண்ணுறோமோ எந்த அவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ. இப்போ எனக்கெல்லாம் 100 யூனிட் ஃப்ரீ. நான் வேணும்னாலும் அதுக்கு மேலே போய் கட்ட முடியாது. கட்டினா அவங்க சொன்னாங்க அடுத்த மாதத்துக்கு பில்லு கட்டுறாங்க. அப்போது யாருக்கு எதை கொடுக்கணுமோ திட்டமிட்டு அறிவோடு செயல்படணும், தெளிவோடு தகவலோடு செயல்படணும். இது my personal request to the Chief Minister will be, till we know who we are giving the benefit to, please hold. If he says otherwise, I do what he says. He is the Chief Minister. I am only working under him. Sir, last question. Sir. Last question. Not last. Near last. Please. I have one more question. I have one more question. I have two questions. I have waited for a long time. You know that. Secondly, do you agree that in the case of huge losses, the transport department and the EB department are making, your past governments are responsible for that. Populist change by the early DMK government. I think if you go and read the report, you show how much of the 1,34,000 crores was because of the DMK government and how much was the DMK government. You can go and see what was the state of finances of the state transport undertakings in 2011 and what they are now. So anybody who reads the numbers can get the answer to that. So I won't go there. Sir, there are two questions. One is relating to revenue generation, income generation. Tourism is a major section that Tamil Nadu can tap without direct government investment, private sector participation. Can you spell out whether tourism is going to be a major channel for your government to raise revenue? The second part is relating to public sector units. You said loss-making units, more than 26 units are loss-making and chronic loss-making. What is the government scheme? Are you planning disinvestment? Are you planning to close them down, or are you planning to reschedule them with other public sector companies? What is your strategy regarding this loss-making PSUs? Sir, last answer. We have been here for 2.5 hours. I have a 2 o'clock meeting. Last answer I will say is, of course tourism is a high priority for us. Of course we are blessed to have enormous both variety and kind of depth of history, cultural artifacts. We have Western Ghats, Eastern Ghats, huge coastline, many famous temples. So I think it will be a priority. Again, it's not my department, these decisions come from the minister, but I can assure you that it is on our priority list. And the appropriate demand and the appropriate time, we will see some significant amount. As far as the public sector undertakings, again I say, we have hardly been in office for 3 months. Just think about this. பொதுவான நான் சொல்ல வேண்டிய ஆட்சிக்கு வந்து 3 மாசம். We have been in office for 3 months. At least 6 weeks or 8 weeks we lost just fighting the COVID second wave. And I would say we did a relatively good job bringing it under control, faster than almost any other state, because of the distributed strategy that our Chief Minister took. Additionally, we have not been in power for 10 years. We are a big state with a big economy, with a lot of assets and a lot of undertakings. These are hugely complex problems. I have the great luxury, because I came so late to politics and my leader and his father gave me an opportunity. I had the luxury of working as a professional all over the world, studying in good institutions and working as a managing director, senior managing director in large global banks across multiple countries. So I have some understanding of the complexity of organizations and of administration. This is an enormous task. It is not a small thing. Another, within
3 months of coming to office and asking, 6 weeks, what are your long-term restructuring plans? We don't have an answer. We know what has to be done. I'm telling you how bad it is. We want to work with the people. We have one set of advisors that are announced. You will see in the coming days, partly in the budget, partly in other places. We're going to bring in other advisors for other things, like GST, like fiscal federalism, like we've already announced for MSME, like other, maybe for public sector, maybe for EV. So we want to work with the people. We want the data to generate a debate. Then we want to get inputs from the people and from the experts. And we want to effect change at the right time, in the right way, without compromising either our election commitments or our principles of social justice, which are inclusive growth is an integral component of that goal. So, yes, they will need restructuring. I can't tell you now how and when they will happen. Anybody who can read the sheet says it's not sustainable. It needs restructuring. How and when, the time will come. Sir, final note, sir. Final note. Sir, நிதிச்சுமை அதிகரித்தாலும் சார் அபாய கட்டம்னா எப்படின்னு சொல்றேன், திருப்பி சொல்றேன். நம்ம ஒரு பொருளாதாரத்தில் முன்தங்கிய மாநிலம். நம்மிடம் எவ்வளவோ சொத்து இருக்கு, எத்தனையோ வகையில் சொத்து இருக்கு. அதாவது நான் பொது நிறுவனத்தை பிரைவேடைஸ் பண்ணவங்க எனக்கு தேவையில்லை. யாருக்கும் பாதிக்காத அளவுல எவ்வளவோ சொத்து இருக்கு, எது பண்ணாலும் நடக்கலாம். அதனால அந்த அடிப்படை கொள்கைகள் முதலமைச்சருடைய திறமையும் தலைமையும் இருக்கிற நம்பிக்கையும் எதுவுமே எனக்கு அபாயம் என்று சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஏதோ வெடிக்க போகுதுன்னு சொல்ல மாட்டேன். திருத்தணுமா, உறுதியாக திருத்தியே ஆகணும். நீங்கள் பார்த்ததில் யாருக்காவது திருத்தக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் நீங்கள் ஒரே தகவலை பார்த்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிறைய திருத்தணுமா? ஆமாம். அடிப்படையாக புரட்சி அளவில் திருத்தணுமா? ஆமாம். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு ஏதோ சம்பளம் போகாமல்